தமிழகத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள், முடிவு பெறாமல் உள்ள மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் உள்ளிட்டவற்றால் விபத்துகள் அடிக்கடி ஏற்பட்டு வரும் நிலையில் ஜீரோ இஸ் குட், ஜீரோ ஆக்சிடென்ட் என்று திமுக அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. தொடரும் விபத்துகளை தடுக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போதுமா என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகரில் திரும்பும் திசையெல்லாம் காணப்படும் குண்டும் குழியுமான சாலைகள் வாகன ஓட்டிகளை சவக்குழிகளாக அச்சுறுத்துகின்றன. இதனால் வாகனங்களில் செல்லும் மக்கள் உயிருடன் வீடு திரும்புவதே சவாலாக உள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஜீரோ ஆக்சிடென்ட் என்ற விளம்பரம் செய்யப்பட்டு அதற்கான புதிய லோகோ வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை பல்லவன் சாலையில் உள்ள மத்திய போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்றது. மேலும் ஜீரோ இஸ் குட் என்ற தலைப்பில் விபத்தில்லா பெருநகரம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 35 ஆண்டு காலமாக விபத்து ஏற்படுத்தாமல் பேருந்துகளை இயக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து ஜீரோ இஸ் குட், ஜீரோ ஆக்சிடென்ட் என பல்வேறு பகுதிகளிலும் சென்னை மாநகர போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். விபத்தை தடுக்க விழிப்புணர்வு என்ற பெயரில் சிக்னல்களிலும் பிரதான சாலைகளிலும் போக்குவரத்து காவல்துறையினர் வைத்துள்ள விளம்பர பதாகைகளே எந்நேரத்திலும் விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. சாலையோரம் தொங்கும் கேபிள் வயர்கள் வாகன ஓட்டிகளின் உயிரை வாங்கும் தூக்கு கயிறாக அச்சுறுத்துகிறது. இதனையெல்லாம் சரி செய்யாமல் ஜீரோ இஸ் குட் என விளம்பரப்படுத்தி எந்த பலனும் இல்லை என சமூக ஆர்வலர்கள் விமர்சித்துள்ளனர். விபத்தை ஏற்படுத்தாமல் 35 ஆண்டுகளாக அரசு பேருந்துகளை இயக்கிய ஓட்டுநர்களுக்கு விருதுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் காயலாங்கடையில் கூட கைவிடப்பட்ட அளவுக்கு மோசமாக உள்ள பேருந்துகளை இயக்கி அதிலும் விபத்தை ஏற்படுத்தாமல் பேருந்துகளை இயக்கிய ஓட்டுநர்களுக்கு ஆஸ்கர் விருதுகளை வழங்கலாம் எனவும் பொதுமக்கள் கலாய்த்து தள்ளியுள்ளனர். போக்குவரத்து துறைக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்கள், டயர்கள் உள்ளிட்டவற்றை வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. போகிற உயிரை தடுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம தான் சார் முயற்சி எடுக்கணும். முதல்ல போர் பலகையும் டிஜிட்டல் கேமராவும் சிக்னலை டெவலப்மெண்ட் பண்ணாலும் முடியாது சார். சில இடத்துல சிக்னலே ஒர்க் ஆக மாட்டேது சார். இதில் சில இடத்துல சார்ஜனே கிடையாது. சிக்னல் இருந்தாலும் அந்த டிராஃபிக் கிளியர் பண்ணுறது சார்ஜன் கிடையாது சார். அப்படியே சார்ஜன் பிடிக்கிற இடத்துல பல்ல இருந்தாலும் அந்த சார்ஜன் போய் அங்கே ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண போது கிடையாது சார். பள்ளத்தில் விழுந்து எழுந்து போடுறவங்க தான் சார் இருக்காங்க. முதல்ல காவல் அதிகாரி முதல்ல கம்ப்ளைண்ட் அவங்க துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் சார். பல்ல இருந்தாலும் அந்த அந்த சம்மந்தப்பட்ட ஆளுங்க சரி பண்ண அவசியம் கிடையாதுப்பா. நம்மளும் பொதுமக்களை பாதுகாக்கிற அதிகாரிங்க தான், நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிவிஷன் பொறுப்பை கொடுக்க சொல்லுங்க சார். ஒரு உத்தரவை கொடுக்க சொல்லுங்க, சரி பண்ணுங்க. ஜீரோ ஆக்சிடென்ட் என்ற பெயரில் விழிப்புணர்வு நடத்துவது வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த விழிப்புணர்வை முதல்வர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுபவர்களும் கடைபிடித்திருந்தால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 5 வயது சிறுவனின் உயிர் பறிபோயிருக்காது. முதல்வர் கான்வாயில் வருவதற்காக நிறுத்தப்பட்ட ஆட்டோ விபத்துக்குள்ளானதில் சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் விபத்துக்கு காரணமாக இருந்த காவலர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழகத்தில் போக்குவரத்து விதிமுறைகளை காவல்துறையினரே எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக உள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க ஜீரோ இஸ் குட் என விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவது விளம்பர திமுக அரசின் மற்றொரு விளம்பரமாகவே மக்களால் பார்க்கப்படுகிறது. எனவே விபத்துகளை தடுக்க வேண்டும் என்ற உண்மையான நோக்கம் இருந்தால் விளம்பரத்திற்காக வீணாக்கப்படும் மக்களின் வரிப்பணத்தில் தரமான சாலைகள், முறையான சிக்னல்கள், போதிய போக்குவரத்து காவலர்களை நியமிப்பது போன்ற நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதே சாமானியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.